அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னா, கல்பாக்கத்துல இருக்க ஒரு குப்பத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா, கல்பாக்கத்துல ஒரு பகுதி செட்ராஸ் குப்பம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து மீன் ரேட்டு எப்படி இருக்குன்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பாருங்க. எவ்வளோ சொல்லுவீங்க இந்த கூடை? எல்லா மீனுமா? எவ்வளோண்ணா இது? 1700 தான். 1700. நாங்கள் கொடுப்போம் மொத்தமாக, அதனால மொத்தமாக எடையா? நீங்கள் எவ்வளோ கேட்டால் போடுவாங்க, எடை போட்டுருவாங்க. எவ்வளோ சொல்லுவீங்க கிலோ? அண்ணா கிலோ எவ்வளோண்ணா? எவ்வளோ கொடியாரா? 300 கிலோ 300 ரூபாயா? கொடியாரா? அது எவ்வளோ? சின்ன இறாலாம் கிலோ 300 ரூபாவா? பிரச்சனை ஒரு 500 உச்சா என்ன வர போதும்? சரி, நம்ம 1 கிலோ போடுப்பாரு. எவ்வளோண்ணா அது? மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா இறாலாம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. நம்மளுக்கு 1 கிலோ 1/2 கிலோ நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். எப்பவுமே இங்க வந்து எல்லா போட்லயுமே இறா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா உங்க பேர் என்ன? புரியல. சந்திரசேகர். இங்க எப்பவுமே போட் இருக்குமா? எப்படி? டெய்லியும் தொழிலுக்கு போகிறதான் நம்ம வேலை. டெய்லியும் இருக்குமா? காலை எத்தனை மணிலேருந்து எத்தனை? 4 மணிக்கு போவோம். ஆ, காலையில் 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு. 4 மணிக்கு போயிட்டு போட்டுடலாம். 7 மணி 7 மணி 8 மணி அப்படி எதுவும் கிடைக்கலாம். கொஞ்சம் அரை மணி நேரம் 2 கூட பார்த்துட்டு வருவோம். எவ்வளோ நேரம் இருக்கும் இங்கே மார்க்கெட்டு? இந்த மார்க்கெட் 9 10 மணி வரை, அதிகபட்சம் 10 மணி வரைக்கும் தான். 10 மணி வரைக்கும். அப்புறம் எல்லாம் மீன் அங்கே கொண்டு போய் ஏலத்தில் விட்டுருவாங்க. ஏலம் விடுவீங்க. எப்படி ஏலத்தில் வாங்கினா கம்மியாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி? வாங்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக கம்மியாக வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே. அங்கே போனால் அங்கே லேடிஸ் வாங்கி போனால் இங்கே விட அங்கே ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா 200 விற்று தான் ஆகணும். ஆ, அவங்களுக்கும் 10 ரூபா கிடைக்கும்ல, அதனால. ஓகே. ஏலத்தில் கம்மியாக இருக்குமா? ஏலத்தில் ஒரு மீன் அதிகமாக கிடைச்சா கம்மியாக கிடைக்கும். மீன் கம்மியாக இருந்தால் ரேட்டு ரொம்ப அதிகமாக போகும். ஓ, இப்போ என்ன சீசன் மீன் போகுதுன்னா? சீசன் வந்து இப்போ எல்லாம் அந்த இறா, சின்ன இறாங்க, லாங்கி வலை இறக்க. ஓ, அந்த இறாவும் இன்னும் ஒரு 10 நாளில் கட்டி அந்த வலையை தள்ளக்கூடாது சொல்லுவாங்க. இது என்ன ஊருண்ணா? சதுரங்கப்பட்டி சட்ராஸ் குப்பம். சட்ராஸ் குப்பம். ஓ, இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு தெரியுமா? இது வந்து நம்ம கோட்டை இருக்குல்ல, கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம குப்பம். இது கல்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களா? கல்பாக்கன்றது டோட்டல் ஃபுல்லாக சேர்த்து சொல்லுவாங்க கல்பாக்கம். ஓ, கல்பாக்கத்தில் இது ஒரு பகுதி. ஓ, சரி. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? உங்கள் நம்பர் போட்டுக்கலாமா? ஆ, சொல்லுங்கள். 7358 47 1621. 1621. உங்கள் பேர் சந்திரசேகர். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா இது என்ன மீன்னா? நவரமா? நவரையா? எவ்வளோ இது? கிலோவில் இல்லை, 200 கடை போடுவோம். 200 ரூபாய்க்கு தருவீங்க. 150 ரூபா. இது என்ன மீன்னா? அதுவா உடுப்பாதி சொல்லுவாங்க. ஆ, இது எவ்வளோ இது? நாங்கள் குழம்பு கொடுத்து. சரி, எவ்வளோ சொல்லுவீங்க நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தா? 300 சொல்லுவோம். 300 ரூபா. உடுப்பாத்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீன்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காலையில சீக்கிரமா வந்துடுங்க. காலைல 6 மணிலேருந்து 8 8:30 வரைக்கும் தான் இங்க வந்து போட்ல மீன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மீன்லாம் வந்து ஏலத்துக்கு போயிடும். நம்ம அங்கதான் போயிட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். எவ்வளோப்பா அது? 400 இது மஞ்சள் சங்கராவா? மஞ்சள் சங்கராவா? ஆ, 400. மூலிகையோ ஏதோ சொன்னார். எவ்வளோண்ணா அது? 400 ரூபா. இது ஐல மீன் இது கூறு வச்சுருக்கீங்களா? அது எவ்வளோ சொல்லுவீங்க? 200 ரூபாவா? 5 மீன். இது இந்த ஷீலாலாம் எவ்வளோண்ணா? 300 ரூபாவா?
மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஷீலா மீன் இருந்தது. இது மொத்தமே ரூ. 300 சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸா தான் இருந்தது. இந்த ரேட்டுக்கு இந்த மீன் வாங்கலாமா? இல்லையா? அப்படின்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அயில மீனு, பாறை, கிளிச்ச இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு 12 மீன் வந்து ரூ. 300க்கு குடுத்துருந்தாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? கம்மியாக இருக்கு, அதிகமாக இருக்கு. ஆனால் அது என்ன மீன் அது? அது வந்து பாம்புன்னு சொல்லுவாங்க, மீன் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, அது சாப்பிடலாமாண்ணா? அதை இது நம்ம இடத்துல சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட இதில் இன்னொன்று இருக்குது, புளின்னு சொல்லுவாங்க. அது சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஆனால் எடுத்து கடல்லே விட்டுருவீங்களா? நீங்கள் அது கடலில் விட்டுருவோம். இங்கே அதிகமாக ஸ்பீச்சில் போன மட்டும் 300 சரிங்களா, ஒரு 2வது போட்டு கொடுப்பா. ஒன்றும் சொல்ல எவ்வளோ சொல்கிறாங்க கோலா மட்டும்? 300 இந்த குமரப்பா ஒன்றுமே கேட்கலப்பா. ஒரு மீனாக போட்டு கொடு. நீ வந்து யோசிக்கிறேன், அவ்வளோ யோசிக்கிறேன். நான் சின்ன 2 இதை எடுத்துருக்கேன். போடு. அந்த முள்ளு வாழை எவ்வளோண்ணா? 200 என்ன மீன்னா இது இதோ? இது கல் கொடுவா. கல் கொடுவாவா? எவ்வளோண்ணா அது? 1000 ரூபா. 1000 அண்ணா இதெல்லாம் என்ன மீனுண்ணா? இது இது ஆ இது என்ன வேஸ்ட்டா இல்லை தூக்கி போட்டுருவீங்களா? ஆ எவ்வளோ நண்டு? 400 இரு ஏப்பா பெரிய பெரிய நண்டா இருந்தா கூட பரவாயில்ல. 400 சொன்னா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது நான் அதிகம் 300 கொடுப்பாங்க. 300 கொடுத்துருமா கட்டு கவர் கட்டு. ஆனால் அந்த முட்டை கடமை எவ்வளோ? முட்டை கடமை 300. எவ்வளோண்ணா இந்த கடமை? எவ்வளோண்ணா? 300 அது கடமாவா? நான் நண்டு கடை எடுத்து போறேன். காட்டு கவர் கட்டு. இது யாரா? இது 200 யாரா எவ்வளோ சொல்லுவீங்க? யாரா 200 நண்பர்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்ல அயில மீன், வரிப்பாறை, சங்கரா மீன், நவர மீன் இதெல்லாமே இருந்தது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சங்கரா மீனும் நவர மீனும் 500 ரூபாய்க்கு கேட்டு இருந்தாங்க. அதை கூறு கட்டுறாங்க பாருங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன உடனே மீன் வாங்கிடாதீங்க. ஒரு 4-5 போட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து வாங்குங்க. எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு போட்லயாச்சும் கம்மியா இருக்கும் மீன் ரேட்டு, அப்ப நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இது அப்படியே கிலோ 1000 ரூபாவா? இது மொத்தமே 1000 ரூபாய்? இல்லை, அது கிலோ போட்டால் 1000 ரூபா. எவ்வளோ வருதோ 1 கிலோ வந்தால் 1 கிலோ கொடுத்துருவோம். எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுத்துருவோம். ஆனால் இந்த வாவல்லாம் எவ்வளோ? இந்த வாவல் மீன் எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா? ஆ மோவா? எவ்வளோண்ணா இது? இந்த சின்ன இறால 200 ரூபாவா? இந்த கொடுவா எவ்வளோ? 1300 ரூபாவா? இது ஒரு மீன் மட்டுமா? 2.5 கிலோ இருக்குமா? ஒரு கிலோ 1000 ரூபாய். அது ஒன்றும் ஒரு வாரம் இல்லைல்ல, இப்போ ஸ்ட்ரைக் வரும்ல, ஸ்ட்ரைக் வரும். இப்போ கட்டு வரும்ல போட்டுக்கோ. அப்போ ரேட்டு ஒரு இறா 10,000 8,000 போகுது. இதில் வீடா ஆமாண்ணா. அது போல வச்சா 10,000 8,000 5,000 இது ஒன்று மட்டும் 10,000 ரூபாவா? ஆமாம், இது போடுதான் பண்ணையில் மீன் இருக்குண்ணா. மீன் தான் கிடையாது, வேறு மீன் இல்லைங்களா? செப்பலுக்கு ஏதாவது
ஷார்க் மீன்லாம் எவ்வளோண்ணா? அப்படியே 4 ரூபா. அப்படியே 400 ரூபாவா? ஸ்கின்னை உரிச்சிட்டு சாப்பிட்ணும், அவ்வளோதான். நல்லா இருக்கும். ஆனால் இதில் பஜ்ஜி போடணுமா? வறுத்த வறுத்த சாப்பிட்லாம், பஜ்ஜிக்கு போட்டுக்கலாம். இங்கே போட்டு எவ்வளோ போட்டு இருக்கோம்? ஆ, எவ்வளோ போட்டு இங்கே வரும்னு கேட்குறேண்ணா. 200 கிட்டே இருக்கும் போட்டு. இங்கே மீன் எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு கிடைக்கும்ல? இப்போ வீக் டேஸ்லாம் வந்தால் கம்மியாக இருக்குமா மீன் ரேட்டு? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தால் டபுள் ஆகிடுமா? இப்போயே மீன் ரேட்டு அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கு. இன்னும் அதிகமாகுமா? எதனாலண்ணா? ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்களா? இப்போ ஸ்ட்ரைக்கில் ஓ மீன் பிடிக்கக்கூடாதா? அதனால ஸ்ட்ரைக் போகாது, பெரிய போட்டுலாம் போகாது. இப்போ சின்ன போட்டு மட்டும் தான் போகுமாண்ணா? ஆனால் இப்போ சின்ன போட்டு மட்டும் தான் போகுமா? சின்ன போட்டு தான் போவோம். இப்போ இந்த போட்டில் மட்டும் தான் ஊடா மீன் வந்துக்குதோ? எவ்வளோண்ணா சொல்லுவீங்க? எவ்வளோ என்ன இது வந்து போடுவேன் நான் ஒரு 500 ரூபாய்க்குனா எவ்வளோ மீன் தருவீங்க? பாருங்க. ஆ, சொல்லு. இது 500 ரூபாவா? இங்கே இருக்கு 8 பீஸா? ஆமாம், அவனே வெள்ளப்படி தான் போட்டேன். நல்லா தான் இது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நண்டு எவ்வளோ? ஊடா மீன் இருக்குது, ஊடா மீன் வாங்கி வருவான்னு கேளாமா அவன் நன்றி பார்த்தீங்களா? கூட இல்லை இல்லை, நீங்கள் இது எவ்வளோ சொல்லுவீங்க? அதுதான் அதில் சொல்கிறது. இந்த மாதிரிலாம் தோல்லாம் எடுத்துகிட்டு போட முடியாது. ஓ இல்லை, சொல்கிறீங்களா ஒரு சில இடத்துல இந்த சிவப்பு நண்டுனா சதை இருக்காது, பூலா இருக்கும், நல்லாவே நல்லா இருந்துச்சு. அது தேங்காய் நண்டுன்னு சொல்லுவாங்க. அதை இது தேங்காய் நண்டுன்னு சொல்லுவாங்க. லாப்ஸ்டர் தான் வாங்கிக்கிறான், பிளாக் ஸ்டர். அப்படியா? இல்லை, நான் ஒரு சில இடத்துல கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நண்டு நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் என்னென்ன மீன்லாம் இருந்தது, மீன் ரேட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை விட்டு வெளியில் வந்தோன்னா அங்கே மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் மீன் ரேட்டு எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் ஏழை விடுறாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.